ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. قال تعالى: يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. وقال تعالى: اليوم اكملت لكم دينكم واتممت عليكم نعمتي ورضيت لكم الاسلام دينا. وقال عليه الصلاه والسلام: ان اصدق الحديث كتاب الله واصدق الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மையெல்லாம் படைத்து கண்காணித்துக் கொண்டிருக்கிற அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்குமாக அவனது அன்பும் கிருபை அவனால் தேர்வு செய்யப்பட்ட இறை தூதர்கள் யாவரின் மீதும் அதன் மணிவந்த முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக நம்முடைய தூதர் நம்முடைய உயிரை விட மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த அன்னாருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அதன் வழிவந்த இமாம் பெருமக்கள் ஏனைய முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இனி முஸ்லிம்களாக வாழ இருக்கிற எல்லா முஸ்லிம்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பையும் ஏற்றட்டும் நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்வானாக. இந்த ஜும்ஆ பிரசங்கத்தை கூறுகிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த ஜும்ஆ பிரசங்கத்தின் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட தலைப்பு பித்அத் எனும் பெருங்குற்றம் என்கிற தலைப்பு கீழே பித்அத் என்றால் என்ன, அவைகள் எவ்வளவு மோசமான ஒரு காரியம், சஹாபா பெருமக்கள் எந்த அளவிற்கு பித்அத்தை குறித்து எச்சரிக்கையாக இருந்தார்கள் என்கிற சில செய்திகளை உங்களுக்கு நான் சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, பித்அத் என்று சொன்னால் என்ன? இப்ப நாம சுன்னத் என்று சொல்கிறோம். சுன்னத் என்றால் நமக்கு அதற்கான வரைவிலக்கணம் தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, செய்தது, அங்கீகாரம் வழங்கியது, இதுதான் சுன்னத்திற்கான விளக்கமாக இருக்கிறது. அப்ப பித்அத் என்றால் என்ன என்று சொன்னால் சுன்னாவிற்கு மாற்றமானதுதான் பித்அத். அப்படியே நாம் அந்த சுன்னாவிற்கான வரைவிலக்கணத்தை தலைகீழாக நாம் பார்த்தால் ஏதோ அதுதான் பித்அத்திற்கான வரைவிலக்கணம். பித்அத் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகாரம் வழங்காத ஒன்றுதான் பித்அத் என்று சொல்லப்படும். பித்அத்திற்கு நேரடியான அர்த்தம் என்னவென்றால் புதுமை என்று அர்த்தம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாதது, செய்யாதது, அங்கீகாரம் வழங்காதது, அவைகள் அனைத்துமே மார்க்கத்திலே புதுமைகளாக இருக்கிறது. இந்த புதுமைகளை குறித்து நாம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹ் புகாரி முஸ்லிமிலே இடம்பெறக்கூடிய செய்தி, குல்லு பித்அத்தின் ضلاலா வ குல்லு ضلالத்தின் ஃபின்னார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒவ்வொரு ஜும்ஆவுடைய பிரசங்கத்தை துவங்குவதற்கு முன்பதாக ஒவ்வொரு உரையை நிகழ்த்தும் பொழுதும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த செய்தியை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அதாவது இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், சொற்களில் சிறந்தது உண்மையை பேசக்கூடிய அல்லாஹ்வுடைய வேதம். வாஸ்தகல் ஹதீ ஹதீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உண்மையாக நேர்வழி காட்டக்கூடியது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய நேர்வழியாகும் என்று சொல்கிறார்கள். வஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா, காரியங்களிலே கெட்டது, மார்க்க காரியங்கள் அவைகளிலே கெட்டது, அவைகளில் புதுமைகளாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஒவ்வொரு புதுமைகளும் வழிகேடாகும். அந்த வழிகேடுகள் அதை செய்யக்கூடிய மக்களை நரகத்திற்கு அழைத்து செல்லும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அன்பானவர்களே, பித்அத் எதற்காக அவ்வளவு பெரிய ஒரு குற்றமாக மார்க்கம் சொல்கிறது? நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய குற்றமாக
இன்றைக்கு இஸ்லாத்திலே சொல்லப்படாத நிறைய அமல்களை செய்கிறார்கள். வெளிப்படையாக நாம் பார்க்கும் பொழுது அவைகள் நல்ல அமல்கள் தானே, எதற்கு அது கூடாது என்று சொல்கிறீர்கள் என்று கேட்கலாம். அன்பானவர்களே, நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குல்லு பித்அத்தின் ضلالة, மார்க்கத்தில் ஏற்படுத்தப்படக்கூடிய அனைத்து புதுமைகளும் வழிகேடு என்று சொல்லிவிட்டார்கள். அது 1000 ரக்காத்தாக இருக்கலாம், அதுவும் வழிகேடுதான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத, காட்டாத, அங்கீகாரம் வழங்காத ஒரு தஸ்பீஹாக இருக்கலாம், அதுவும் வழிகேடுதான். அனைத்து பித்அத்துகளும் வழிகேடு, அனைத்தும் நரகிலே கொண்டு போய் சேர்க்கும். எதற்காக அது அவ்வளவு பெரிய குற்றம் என்று சொன்னால், இந்த மார்க்கத்துல ஒன்று உண்டு, அதை செய்தால் இவ்வளவு நன்மை உண்டு, அல்லது மார்க்கத்தில் இந்த காரியத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டும், அதை செய்தால் உங்களுக்கு மிகப்பெரிய தீமை உண்டு என்று சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கு மட்டும் இருக்கிறது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு கூட பெயராக சொல்வதற்கு அனுமதி கிடையாது. அல்லாஹ் எதை சொன்னாரோ அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டாமல் குறைக்காமல் சொல்ல வேண்டும். وَلَوْ تَقَبَّلَ عَلَيْنَا بَعْضَ الْأَقَاوِيلِ لَأَخَذْنَا مِنْهُ بِالْيَمِينِ. நபியே, நாம் சொல்லாத ஒன்றை நீங்களாக சொன்னால், ஒரு வார்த்தையை நீங்கள் அதிகப்படுத்தி சொன்னாலும் நாம் உங்களை எம்முடைய வலது கரத்தை கொண்டு உங்களை கடுமையாக நான் பிடித்து விடுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கு நான் கடுமையான தண்டனையை வழங்குவேன் என்று யாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான்? குர்ஆன்ல சூரா ஹாக்கால அல்லாஹ் சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கூட மார்க்கத்தில் ஒரு கருத்தை கூட அதிகப்படுத்தி சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ் எதை சொன்னாரோ அதைத்தான் சொல்லி தந்தார்கள். وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? இந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் எதை வகையாக இறை செய்தியாக நான் அறிவித்தேனோ அதை மட்டும் தான் அவர்கள் பேசுவார்கள், அதை தவிர்த்து அவர்கள் எதையும் சொல்ல மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறான். இப்ப மார்க்கத்துல ஒரு அமலாக இருந்தால் அந்த அமலை எப்படி செய்ய வேண்டும், எவ்வளவு செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கான அதிகாரம் அவருடைய அதிகாரம். அப்ப அல்லாஹ் சொல்லாத, அல்லாஹ் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத எந்த ஒரு அமலையும் நாம் மார்க்கத்திலே புதிதாக ஏற்படுத்த கூடாது. அது அல்லாஹ்வுடைய அதிகாரத்திலே கை வைக்கக்கூடிய ஒரு விஷயம். எனவேதான் அந்த நல்ல அமலாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை நாம் கை வைக்கிறோம் என்ற அடிப்படையிலே அது நம்மை நரகிலே கொண்டு போய் சேர்க்கும். அது எவ்வளவு பெரிய குர்ஆன் ஓதக்கூடிய அமலாக இருந்தாலும் சரி, அல்லது எவ்வளவு ரக்காத்துகள் தொழக்கூடிய மிகப்பெரிய அமலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் ரசூல் சொல்லாத அனைத்துமே வழிகேடுகள். அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, ஒன்று அல்லாஹ்வுடைய கையில அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை நாம் கை வைப்பது. இரண்டாவது என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா மாயிதாவுடைய 3வது வசனம் சொல்கிறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் இஸ்லாம் தீனா. இன்றைய நாள் உங்களுக்கு எம்முடைய மார்க்கத்தை நான் உங்களுக்கு பரிபூர்ணப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பதற்கு முன்பதாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதுவெல்லாம் மார்க்கம் என்று தெளிவாக சொல்லிவிட்டான். அதற்கு பின்பு ஒருவர் வந்து மார்க்கத்திலே புதிய ஒரு அமலை ஏற்படுத்தினார். அவர் என்ன சொல்ல வருகிறார்? அல்லாஹ் ரசூல் மார்க்கத்தை முழுமைப்படுத்த தவறிவிட்டார்கள் என்கிற கருத்தை அவர் சொல்ல வருகிறார். உதாரணத்துக்கு, ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பின்பும் கூட்டு துஆ ஓதுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தொழுகையிலும் துஆ செய்து பின்னால் இருக்கக்கூடியவர்கள் ஆமீன் சொன்ன செய்தியை பார்க்கவே முடியாது. அதற்கு ஆதாரமாக என்ன சொல்வார்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மெம்பரில் இருக்கும் பொழுது வந்தாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் 3 மெம்பர் படியில ஏறும் பொழுது ஆமீன் சொன்னாங்க. கேட்ட பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சில துஆக்களை சொன்னார்கள், அதற்கு நான் ஆமீன் சொன்னேன் என்று சொல்வார்கள். இந்த ஆதாரத்தை கொண்டு வந்து பார்த்தீங்களா, பிறர் துஆ செய்ய பிறர் ஆமீன் சொல்வதற்கு இதுதான் ஆதாரம். ஒருவர்
துவா ஓதுகிறோம் என்று சொல்வார்கள். அன்பானவர்களே, இதுதான் கூட்டு துவாவிற்கான ஆதாரமாக இருந்தால் அது ஏன் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியல, ஏன் சஹாபாக்களுக்கு தெரியல? ஒருவர் துவா செய்ய மற்றவர்கள் ஆமீன் சொன்னால் அதற்கு சிறப்பு உண்டு என்றால் அது ஏன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியவில்லை? அப்ப நீங்கள் மார்க்கத்திலே புதியதாக ஒன்றை ஏற்படுத்திக் கொண்டு அதற்கு சுய வியாக்கியானம் கொடுக்கும் பொழுது எவ்வளவு பெரிய பாரதூரமான கருத்தை மார்க்கத்தின் பெயரால் நீங்கள் ஏற்படுத்துகிறீர்கள். அல்லாஹ் மார்க்கத்தை முழுமைப்படுத்தவில்லை என்று சொல்ல வேண்டும். அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் இப்படியெல்லாம் ஆதாரம் இருக்கிறது, இது இவர்களாக கற்பனை செய்யக்கூடிய ஆதாரம். தொழுகையில கூட்டு துவா ஓதுறதுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர்ல ஏறும் பொழுது ஆமீன் சொல்வதற்கு சம்பந்தமே கிடையாது. அப்ப இவர்கள் என்ன சொல்ல வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த ஆதாரம் தெரியவில்லை என்று சொல்ல வேண்டும். அது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தராமல் சென்று விட்டார்கள் என்று அபாண்டமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய தூதுத்துவத்தின் மீது பழி சுமத்த வேண்டும். அன்பானவர்களே, பித்அத் என்பது அவ்வளவு பாரதூரமான ஒரு விஷயம். சர்வசாதாரணமாக நாம் கடந்துவிடக் கூடாது. எனவேதான் இமாம் சுஃபியான் அஸ்-சௌரி ரஹ்மத்துல்லாஹ் மிகப்பெரிய தாபிஈ, சஹாபாக்களுக்கு பின்பு மிகப்பெரிய ஒரு அறிஞர். அவங்க சொல்றாங்க, அதாவது அல் பித்அத்து அஹப்பு இலா இப்லீஸி மினல் மாசியா, இப்லீஸுக்கு ஷைத்தானுக்கு மற்ற பாவங்களை விட பித்அத், மார்க்கத்தின் பெயரால் புதிதாக செய்யப்படக்கூடிய அந்த பித்அத்துகள் அதுதான் ஷைத்தானுக்கு மிக பிரியமானது என்று சொல்றாங்க. சொல்லிவிட்டு அதற்கு காரணத்தை சொல்றாங்க, அல் மாசியத்து யுதாபு மின்ஹா வல் பித்அத்து லா யுதாபு மின்ஹா. மற்ற பாவங்கள் அது பாவம் என்று தெரியும், எனவே அதற்காக என்ன செய்வார்கள்? பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடம் கேட்பாங்க. ஆனா இந்த பித்அத் இருக்கிறதா இல்லையா, இந்த பித்அத் பாவம் என்று மக்கள் செய்ய மாட்டார்கள், நன்மை என்று செய்வார்கள். குர்ஆன் ஓதுவது நன்மையான காரியம் தானே என்று செய்வார்கள், யாசீன் ஓதுவது நன்மையான காரியம் தானே என்று செய்வார்கள். அப்ப நன்மை என்று செய்யும் பொழுது அதற்காக எப்படி அவர்கள் பாவ மன்னிப்பு வேண்டுவார்கள்? நன்மை என்று நினைத்து செய்து மிகப்பெரிய பாவத்தை சம்பாதிக்கக்கூடிய பெரும் குற்றம் தான் இந்த பித்அத் என்பது. எனவே இமாம் சுஃபியான் அஸ்-சௌரி ரஹ்மத்துல்லாஹ் இப்படிப்பட்ட வாசகத்தை சொல்றார். அன்பானவர்களே, இது விஷயத்துல நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சஹாபா பெருமக்களை பாருங்க, அவர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னாலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம். இந்த ஆட்சி கால சமயத்துல நிறைய போர்கள் நடைபெறுகிறது. போருக்கு செல்லக்கூடிய குர்ஆனை மனனம் செய்த நிறைய காஃபிர்கள் போர்க்களத்திலே கொலை செய்யப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, குர்ஆன் முழுமையாக தொகுக்கப்படலை. ஒரு புத்தக வடிவிலே குர்ஆன் தொகுக்கப்படாத காலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு 5 சஹாபாக்களை நியமித்து அவர்களுக்கு வஹீயை குர்ஆனை எழுதக்கூடிய பொறுப்பை கொடுத்திருந்தாங்க. அந்த சஹாபாக்கள் தோள்கள் அல்லது பட்டைகள், அந்த மர பட்டைகள், கற்கள் போன்ற இந்த பொருட்களை பயன்படுத்தி அதில் எழுதி வைத்திருந்தார்கள் குர்ஆன் ஒன்று சேர்க்கப்படவில்லை, புத்தகமாக தொகுக்கப்படவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஏன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாத்தியப்படாது. எப்பொழுது கடைசி வசனம் இறங்கும், எப்பொழுது மார்க்கம் முழுமை பெறுவது தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் குர்ஆனின் சட்டத்தை சொல்லிக் கொண்டே தான் இருப்பான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குர்ஆனை முழுமையாக ஒன்று சேர்ப்பதற்கு சாத்தியம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் இறக்கும் வரைக்கும் வசனம் சட்டங்கள் இறங்கிக் கொண்டே இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் இறந்த பின்புதான் மார்க்கம் முழுமையாகிவிட்டது என்று உறுதியான பின்புதான் அதை ஒன்று சேர்க்க முடியும். அதுக்கு முன்னாடி ஒன்று சேர்க்க முடியாது. எனவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செய்யவில்லை. இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல குர்ஆனை மனனமிட்ட சஹாபாக்கள் நிறைய நபர்கள் போர்க்களத்திலே கொலை செய்யப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, குர்ஆனை மனதில் உள்ள குர்ஆனை ஓதும் பொழுது சஹாபாக்களுக்கு மத்தியிலே முரண்பாடு வருகிறது. பேச்சு வழக்கில, அதாவது அரபிகளுடைய அந்த பேச்சு வழக்கில ஒரு சில பேச்சு வழக்கு அடிப்படையில முரண்பாடு வருகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்து சொல்றாங்க, சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களே, நிறைய ஹாஃபிகள் குர்ஆனை மனனம் செய்த சஹாபாக்கள் போர்க்களத்திலே கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். குர்ஆனை ஓதும் பொழுது ஒருவருக்கொருவர் முரண்பட்டுக் கொள்கிறார்கள்.
இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் எந்தெந்த சஹாபாக்களை நியமித்து குர்ஆனை எழுதி வைக்குமாறு சொல்லியிருந்தார்களோ அவர்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து அந்த பிரிந்து இருக்கக்கூடிய தொகுப்புகளை எடுத்து வந்து நாம் ஒன்று சேர்த்து ஒரு குர்ஆனாக நாம் வெளியிட வேண்டும் என்ற கருத்தை சொல்றாங்க. அன்பானவர்களே, இப்படி பிரிந்து கிடக்கக்கூடிய குர்ஆனை ஒன்று சேர்ப்பது மார்க்கத்தில் புதிய ஒன்றை ஏற்படுத்துவதா? நிச்சயமாக கிடையாது. அது பெரிய விஷயம் கிடையாது. பிரிந்து கிடக்கிறது, அதை ஒன்று சேர்த்து வைத்தால்தான் அதை முழுமையாக இவ்வளவுதான் குர்ஆன். நீங்க உங்களுக்கு மனதில் உள்ள குர்ஆன் சந்தேகமாக இருந்தால் இங்கே வந்து பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு முடியும். அப்ப இது மிகப்பெரிய ஒரு பாரதூரமான விஷயம் கிடையாது. ஆனா இது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அவர்கள் கோரிக்கையாக வைக்கிறார்கள். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் மக்கள் பிதஅத்திற்கு வியாக்கியானம் கொடுத்து அதை சரி கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். சொல்ல போனால் அதன் மூலமாக அவர்கள் வயிற்றை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், "ஃபவல்லாஹி லவ் கல்லஃபூனி நக்லு ஜபலின் மினல் ஜிபாலி மா கான அஸ்கல அலைய மிம்மா அமரனி பிஹி மின் ஜமீல் குர்ஆன்." உமர் அவர்களே, நீங்கள் அதோ இருக்கிறதா இல்லையா, அந்த மலைகளில் ஏதாவது ஒரு மலையை பிடுங்கி கொண்டு வந்து இங்கே நிறுத்துமாறு சொன்னால் கூட அது எனக்கு சிரமமாக இருக்காது. மாறாக இந்த குர்ஆனை அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்று சேர்க்காமல் விட்டுவிட்டு சென்றார்களோ அதை ஒன்று சேர்க்க நீங்கள் சொல்வது மழையை பிடுங்கிக் கொண்டு வைப்பதை விட எனக்கு பாரதூரமானது, கடினமானது என்று சொல்கிறார்கள். எவ்வளவு பெரிய வார்த்தை என்று பாருங்கள். குர்ஆனை ஒன்று சேர்ப்பது மார்க்கத்தில் புதிய ஒரு அமலை ஏற்படுத்துவது கிடையாது என்றாலும் கூட இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னார்கள். அதற்கு பின்பு ஃபவல்லாஹி அலா கைர், அபூபக்கர் அவர்களே, இதன் மீது நிச்சயமாக நன்மை உண்டு, மக்களுக்கு நலவு உண்டு. குர்ஆனை ஓதும் பொழுது பிரச்சனை வருகிறது, குர்ஆனிலே மாற்றத்தை ஏற்படுத்த மக்கள் முனைகிறார்கள். அதற்கு பிரச்சனை வருவதற்கு முன்பதாக அந்த பிரச்சனைக்கு தீர்வாக நன்மைக்காகத்தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று திரும்ப உமர் ரலியல்லாஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதற்கு பின்புதான் ஸைத் இப்னு சாபித் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியை நியமனம் செய்து அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனை ஒன்று சேர்க்கக்கூடிய வேலையை செய்யுமாறு அவர்களுக்கு ஏவினார்கள். அன்பானவர்களே, யோசித்து பாருங்கள், சஹாபாக்கள் எங்கே, இன்றைக்கு சர்வசாதாரணமாக பிதஅத்துகளை சரியானக்கூடிய அறிஞர்கள் மக்கள் எங்கே? அது மாத்திரமல்ல, உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல உமர் ரலியல்லாஹு அவர்கள். உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் அந்த காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பைஅத்து ரிதுவான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒப்பந்தம் நடைபெற்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு ஹஜ் செய்வதற்காக செல்கிறார்கள். ஹஜ் செய்வதற்காக செல்வதற்கு முன்பதாக மக்காவில் உள்ள காபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் தடுத்து நிறுத்தி இந்த வருடம் நீங்கள் ஹஜ் செய்ய கூடாது என்று கண்டிஷன் போடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல சில நலவுகளை கவனித்து அவர்கள் போடக்கூடிய ஒப்பந்தத்துக்கு கட்டுப்பட்டாங்க. சில சஹாபாக்கள் அதை விரும்பவில்லை, குறிப்பாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் விரும்பவில்லை. யா ரசூலல்லாஹ், ஹஜ்ஜுக்காக வேண்டி நாம் இஹ்ராம் கட்டி மதீனாவுக்கு இங்கே வந்துட்டோம், மக்காவுக்கு பக்கத்துல வந்து விட்டோம், இதற்காக வேண்டி நாங்கள் திரும்ப செல்ல வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாந்தப்படுத்தி, வேண்டாம், இதில் சில நலவுகள் உண்டு, அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொல்கிறார்கள். அந்த சமயத்தில் ஹஜ்ஜுக்காக ஆசையோடு வந்த சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையா யா ரசூலல்லாஹ், அப்படி என்றால் நாங்கள் இதற்காக உடன்படுகிறோம் என்று சொல்லி ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை கையை பிடித்து உடன்படிக்கை செய்கிறார்கள், ஒப்பந்தம் செய்கிறார்கள். ஒப்பந்தத்துக்காக கட்டுப்படுவதாக சஹாபாக்கள் உடன்படிக்கை செய்கிறார்கள். இந்த சம்பவம் நடைபெற்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த இடத்தில் உட்கார்ந்து சஹாபாக்கள் உடன்படிக்கை வாங்கினார்களோ அந்த மரம், அதை பற்றி குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். லகத் ரலியல்லாஹு இதி யுபாயிஊனக தஹ்த ஷஜரா, சூரா பக்கரா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்துல அல்லாஹ் சொல்றான், நபி அந்த மரத்திற்கு கீழே சஹாபாக்கள் உங்களுக்கு ஒப்பந்தம் செய்தார்கள், ஹஜ்ஜுக்காக வந்துட்டாங்க, இருந்தாலும் காபிர்கள் தடுக்கிறார்கள், திரும்பி செல்வதற்கு மனதில்லை,
சில நன்மை உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதராகிய நீங்கள் அவர்களுக்கு சொன்னதற்கு பின்பு அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதற்காக ஹஜ் செய்ய வேண்டும் என்று ஆசையோடு வந்தவர்கள் அதை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக உங்களிடத்திலே உடன்படிக்கை செய்தார்கள். உடன்படிக்கை செய்த அந்த சஹாபாக்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த மரத்தை பற்றி சொல்றான். அந்த மரத்திற்கு கீழே உங்களிடம் வைகச் செய்த உடன்படிக்கை செய்த சஹாபாக்களை அவன் பொருந்திக் கொண்டான் என்று அல்லாஹ் சொல்றான். குர்ஆன்ல சொல்லப்பட்ட மரம். இப்ப அந்த குர்ஆனுடைய வசனத்தை சுட்டிக்காட்டுவதற்காக அந்த மரம் இருக்க வேண்டும் பின்னணி காரணமாக. ஆனால் உமர் ரலியல்லாஹு காலத்துல ஹஜ்ஜுக்கு வரப்போகக்கூடிய மக்கள் அந்த மரத்துக்கு பக்கத்துல வந்தவனே இந்த மரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து சஹாபாக்களுக்கு உடன்படிக்கை செய்து கொடுத்த மரம். இந்த மரத்துக்கு கீழே ரசூலுல்லாஹ் உட்கார்ந்திருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய வஹி இறை செய்தி இறங்கியது. எனவே அந்த மரத்துக்கு பக்கத்துல 2 ரக்காத் நம்ம தொழுது விட்டு செல்லலாம் என்று 2 ரக்காத் தொழுது விட்டு போறாங்க. ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய போகக்கூடிய மக்கள். இந்த செய்தி உமர் ரலியல்லாஹுடைய காதுக்கு எட்டுகிறது. இப்படியாக இந்த மரத்துக்கு கீழே 2 ரக்காத் தொழுகிறார்கள் மக்கள் என்று உமர் ரலியல்லாஹுக்கு சொல்லப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க? 2 ரக்காத் தானே, அல்லாஹ்வுக்காக தானே தொழுகிறார்கள், தொழுது விட்டு போகட்டுமே என்று சொன்னார்களா? இல்லை. 2 ரக்காத் எங்க வர சொல்லுங்க? குறிப்பிட்ட ஒரு இடத்திலே தொழுதால் சிறப்பு என்றால் அதை யார் சொல்லி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தராத அந்த 2 ரக்காத் குறிப்பிட்ட இடத்திலே நிறைவேற்றினால் சிறப்பு என்று அவர்கள் நினைத்துக் கொண்டு அதை வளமையாக செய்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல கிடையாது, இது மார்க்கத்தின் வழிகேடு. என்ன செய்தார்கள் என்றால், குர்ஆனில் சொல்லப்பட்ட அந்த மரம், குர்ஆனில் அந்த மரத்தை பற்றி சொல்லப்பட்டு இருந்தாலும் அந்த மரத்துக்கு கீழே மார்க்கத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத பித்அத் புதிய வழக்க வழிபாடு நடத்தப்படுகிறது என்பதற்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், அடுத்த வருட காலம் மக்கள் ஹஜ்ஜுக்கு வரும்போது அந்த மரம் இருக்கும் இடம் தெரியக்கூடாது. அந்த மரத்தை வேரோடு வேராக வெட்டி தூக்கி எறியுங்கள். மரம் போனால் போகட்டும். குர்ஆனில் சொல்லப்பட்ட மரம் போனால் போகட்டும். மார்க்கத்தில் நாம் உயிரோடு இருக்கும் பொழுது 2 ரக்காத்தாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புதிய பித்அத்தை உருவாக்குவதற்கு அதை செயல்படுத்துவதற்கு நான் ஒருபோதும் அனுமதி அளிக்க மாட்டேன் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வே, இதுதான் சஹாபாக்கள், இதுதான் சஹாபாக்கள். அதே போல தாரமில ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, பள்ளிக்கு வந்தாங்க. பள்ளிக்கு வந்தா அந்த பள்ளியில உட்கார்ந்து சில மக்கள் கூட்டமாக உட்கார்ந்து திக்ர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு கூட்டமாக இருக்கிறாங்க. ஒரு கூட்டத்துல ஒரு நபர் சொல்கிறார், சுப்ஹானல்லாஹ் சொல்றார். அதை பின்பற்றி மக்கள் சுப்ஹானல்லாஹ் என்று சத்தமாக சொல்கிறார்கள், கூட்டு திக்ர். இன்னொரு கூட்டத்துல இன்னொரு நபர் அவர் என்ன சொல்றார் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றார். எல்லாரும் பின்பற்றி அல்ஹம்துலில்லாஹ் கோரஸா சொல்றாங்க, சத்தமா சொல்றாங்க. இப்படியான காட்சியை பள்ளிவாசல்ல அல்லாஹ்வுடைய தூதருடைய வஃபாத்துக்கு பின்பு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு பிடிக்கல. அல்லாஹ்வுடைய தூதர் காட்டாத இந்த கூட்டு திக்ரை எப்படி இவர்கள் செய்வார்கள்? அவர்கள் நேரடியாக வந்தாங்க. வந்து அந்த மக்களை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் நன்மையை எண்ண வேண்டாம், நீங்கள் உங்களுடைய பாவத்தை எண்ணிக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்து இறந்து போய் அல்லாஹ்வுடைய தூதருடைய துணிமணி இன்னும் கண்டராகவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்கள் உயிரோடு இருக்கிறார்கள், இன்னும் அவர்கள் முழுமையாக மரணிக்கவில்லை. அதற்கு முன்பதாக இந்த கூட்டு திக்ரை உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தது என்று சொன்னார். சில அறிவிப்புல வருது, சின்ன சின்ன பொடி கற்களை எடுத்து அவர்கள் மீது எரிந்து இங்கிருந்து எழுந்து செல்லுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டாத இந்த திக்ரை நீங்கள் எப்படி செய்ய முடியும் என்று தடுத்தார். இதுதான் சஹாபாக்கள். ஏன்னு சொன்னால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் உங்களுடைய இறைவனை திக்ர் செய்யும் பொழுது வذكر ربك في نفسك تضرعا ودون الجهر من القول بالغدو والآصال. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? உங்களுடைய ரப்பை நீங்கள் திக்ர் செய்யும் பொழுது சத்தமாக திக்ர் செய்ய வேண்டாம். மனதிற்குள்ளே உள்ளச்சத்தோடு மனதிற்குள்ளே
காலையிலும் மாலையிலும் திக்ர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. இந்த வசனத்திற்கு நேர் மாற்றமாக சஹாபாக்கள் காலத்திலேயே இது மாதிரியான பிதஅத் உருவாகிவிட்டது. என நன்மை என்று செய்வார்கள், மக்களுக்கு தெரியாது. அதனுடைய பாரதூரத்தை விளக்குவது மார்க்கத்தை அறிந்த அறிஞர்களுக்கு கடமை. அன்பானவர்களே, ஆனால் இன்றைக்கு பாருங்கள், சர்வசாதாரணமாக எந்த அறிஞர்கள் மார்க்கத்தை மக்களுக்கு சரியாக போதிக்க வேண்டுமோ அந்த அறிஞர் பெருமக்களே இன்றைக்கு பிதஅத்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே இது போன்ற பிதஅத்தை விட்டு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் யாவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் நபிய்யினா முஹம்மத். பிதஅத் என்றால் என்ன? அது எவ்வளவு பெரிய ஒரு பெரும் குற்றம், எந்த அடிப்படையிலே அது பெரும் குற்றமாக இருந்திருக்கிறது, சஹாபா பெருமக்கள் எந்த அளவிற்கு அதை கண்டித்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை நாம் பார்ப்போம். அதற்கு பின்பு அன்பிற்குரியவர்களே, இந்த பிதஅத்களில் ஒன்றுதான் வரக்கூடிய ஷபே பராத் என்று சொல்லக்கூடிய பராத் இரவு என்று சொல்லக்கூடிய ஒரு பிதஅத். இந்த ஷாபானுடைய மாதத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சிறப்பித்து செய்த ஒரே ஒரு அமல் என்னவென்று சொன்னால் அந்த மாதத்துல அதிகமாக நோன்பு வைப்பது. அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுக்கு பின்பு அதிகமாக நோன்பு வைக்கக்கூடிய ஒரு மாதம் ஒன்று என்றால் அது ஷாபானுடைய மாதம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷாபானுடைய மாதத்துல அதிகமாக நோன்பு வைத்தார்கள். எதற்காக என்றால் ரமலான் வருகிறது, ரமலானை வரவேற்பதற்காக முன்கூட்டியே நாம் தயாராக வேண்டும். அதாவது போன ரமலான நோன்பு வைத்த கையோட நேரடியாக அடுத்த ரமலானை சந்திக்கும் பொழுது கொஞ்சம் நோன்பு வைப்பது சிரமமாக இருக்கும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் நெருங்குவதற்கு முந்தைய மாதமாகிய ஷாபானுடைய மாதத்துல கொஞ்சம் அதிகமாக நோன்பு வைக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். இது மட்டும் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபானுடைய மாதத்துல காட்டி தந்த அமல். இந்த நாள் குறிப்பிட்டு நோன்பு வைக்க வேண்டும், இந்த நாள் குறிப்பிட்டு நோன்பு வைக்க வேண்டும் என்று எந்த நாளையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு குறிப்பிட்டு நோன்பு வைக்க சொல்லவில்லை. ஆனால் இன்றைக்கு ஷாபானுடைய 15வது நாள் இதா இன்தஸஃப மின ஷஅபான் சூமு லைலஹா வ கூமு லைலஹா வ சூமு நஹாரஹா என்று ஒரு ஹதீஸை சொல்வார்கள். ஷாபானுடைய 15வது நாள் வந்துவிட்டது என்று சொன்னால் அன்று இரவு நின்று வணங்குங்கள், பகல் பொழுதிலே நோன்பு வையுங்கள் என்று ஒரு ஹதீஸ் இருப்பதாக சொல்வார்கள். ஆனால் அன்பானவர்களே, இந்த ஹதீஸை பற்றி இமாம் இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இது மிக மிக பலவீனமானது, ஆதாரத்திற்கு எடுக்கத்தக்க செய்தி கிடையாது என்று சொல்கிறார்கள். அப்ப இமாம்களுக்கு மத்திய இது ஆதாரப்பூர்வமானதா இல்லையா என்பதில் முரண்பாடு உள்ளது. எனவே பலவீனமான ஒரு ஹதீஸை வைத்துக் கொண்டு மார்க்கத்தில் நாம் ஒரு புதிய அமலை ஏற்படுத்த முடியாது. இது பொதுவான விதி. பலவீனமான ஹதீஸை வைத்துக் கொண்டு மார்க்கத்தில் புதிய அமலை நாம் ஏற்படுத்திக் கொள்ள முடியாது. இன்னொரு செய்தியை சொல்வார்கள், அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷாபானுடைய 15ஆம் இரவு முதல் வாரத்திற்கு வருகிறான், வந்த அனைவருடைய பாவத்தை மன்னிக்கிறான். இல்லல் முஷ்ரிக வல் முஷாஹின, எவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ, எவர்கள் மக்களை பகைத்துக் கொள்கிறார்களோ, உறவை முறித்துக் கொள்கிறார்களோ அவர்களை தவிர என்று ஒரு செய்தியை சொல்வாங்க. இந்த செய்தியும் மிக மிக பலவீனமான ஒரு செய்தி, ஆதாரப்பூர்வமான செய்தி கிடையாது. இவ்வளவுதான் ஷாபானை பற்றி வரக்கூடிய செய்திகள். அந்த எது மட்டும்தான் துல்லியமான ஆதாரப்பூர்வமான செய்தி என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் மாதத்துல அதிகமாக நோன்பு வைத்தார்கள். இது மட்டும்தான் ஆதாரப்பூர்வமான செய்தி. அதை அனைவருமே ஏற்றுக்கொள்கிறார்கள். அதை தவிர்த்து ஷாபானுடைய 15ஆம் இரவுல நின்று வணங்குவதையோ பகலில் நோன்பு நோற்பதையோ அல்லாஹ்வுடைய தூதர் ஆதாரப்பூர்வமாக சொன்னதாக எந்த ஒரு செய்தியும் கிடையாது. எனவேதான் நீங்க பாருங்க, லைலத்துல் கத்ர் என்று ஒரு பெயர் உண்டா இல்லையா? குர்ஆன்ல இருக்குதா இல்லையா? இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர்,
ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது லைலத்துல் இஸ்ரா அல்லது லைலத்துல் மிஅராஜ் அப்படிங்கிற அந்த வார்த்தை, மிஅராஜ் இரவு என்ற வார்த்தை ஹதீஸ்ல வந்திருக்கு. எந்த ஹதீஸ்ல, எந்த குர்ஆன் வசனத்துல லைலத்துல் பராஅத் விடுதலை பெறக்கூடிய இரவு என்று சொல்வார்கள். அதாவது அன்றைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகமான மக்களை நரகில் இருந்து விடுதலை செய்கிறான் என்று சொல்லிக்கொண்டே 3 யாசீன்கள் ஓதுவார்கள். ஒன்னு பரக்கத்துக்காக, ஒன்னு வந்து ஆயுள் நீட்டிப்பதற்காக, இன்னொன்று நரக விடுதலைக்காக என்று சொல்லி 3 யாசீன்கள் ஓதுவார்கள். இந்த 3 யாசீனை பொறுத்தவரையில முன்னால சொன்ன 2 செய்தி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 15ஆம் இரவு இறங்கி வர்றான், பாவத்தை மன்னிக்கிறான்னு சொன்ன அந்த செய்தி, அது கூட பலகீனமா இருக்கு. ஆனா யாசீன் ஓதக்கூடிய செய்தியை பொறுத்தவரைக்கும் செய்தியே கிடையாது. செய்தியே அப்படி ஒரு செய்தி கிடையாது. அன்பானவர்களே, இந்த விதத்தை இந்த தமிழகம், இந்தியா, இலங்கை போன்ற நாடுகள் தான் நாம் காண முடியும். அரபு நாடுகளில் காண முடியுமா? காண முடியாது. ஒரு அமல் மார்க்கத்தில் ஒரு அமலாக இருந்தால் எல்லா மக்களும் செய்யணுமா இல்லையா? இந்த தமிழகத்தில் அல்லது இலங்கையில, இந்தியா போன்ற நாடுகளில் தான் இதை காண முடியும். அப்படி என்றால் பின்னால் வந்தவர்கள் இதை ஏற்படுத்திக் கொண்டார்கள். பொதுவாக சொல்லப்பட்ட சிறப்பை வைத்துக் கொண்டு அது அமல் செய்ய வேண்டும் என்று புதிய வழிமுறை ஏற்படுத்திக் கொண்டார்கள். 3 யாசீன் ஓதணும், வீட்டுக்கா போய் ஓதணும், அதுல ஒரு வருமானத்தை பார்க்கணும், அதை விட முடியாது. 3 யாசீன் ஓதக்கூடிய செய்தியை நீங்கள் எடுத்து காட்ட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா? எந்த இமாம்கள் சொன்னார்கள்? அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்களா? இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்களா? இமாம்களை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்களாக மார்க்கத்திலே புதிய வழிமுறை ஏற்படுத்திக் கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் மாறாக சொல்றாங்க. இமாம் இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஷாபான் 15ல நின்று வணங்குவதை வெறுக்கக்கூடியவராக இருந்தார்கள் என்று சொல்றாங்க. அப்படி ஒரு அமல் கிடையாது. அன்பானவர்களே, சரி ஷாபானுடைய 15ஆம் இரவுல தான் அல்லாஹ் வந்து பாவத்தை மன்னிக்கிறானா அப்படின்னா அப்படி கிடையாது. தினந்தோறும் அல்லாஹ் இறங்கி வர்றான். தினந்தோறும் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? இரவினுடைய கடைசி பகுதி இருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தினந்தோறும் தான் முதல் வானத்துக்கு இறங்கி வர்றான். என்னிடம் யார் பாவ மன்னிப்பு வேண்டுமார்கள், பாவ மன்னிப்பை வழங்குகிறேன். என்னிடம் யார் எதை கேட்பார்கள் அதை அவருக்கு நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் வானத்துக்கு தினந்தோறும் தான் வர்றான். அப்ப தினந்தோறும் நாம் எழுந்து தொழ வேண்டும். இது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயம். அப்ப அல்லாஹ் முதல் வானத்துக்கு வருகிறான், அவன் வந்து பாவத்தை மன்னிக்கிறான் என்றால் தினந்தோறும் இதே போல செய்வாங்களா? நிச்சயமாக செய்ய மாட்டார்கள். அப்ப இது போன்ற புதிய வழிமுறையை நாம் ஏற்படுத்திக் கொண்டால் மார்க்கத்தில் நாம் அல்லாஹ் ரசூல் காட்டாத புதிய ஒரு விதத்தை உருவாக்குகிறோம். எவ்வளவு நின்று தொழுதாலும் நன்மை கிடையாது, மாறாக அந்த தீமைதான் பதிவு செய்யப்படும். எவ்வளவு ஆதரப்பூர்வமான செய்தி உண்டு. அல்லாஹ் தினந்தோறும் தஹஜ்ஜுத் நேரத்தில் இறங்கி வரலாம், எழுந்து தொழுங்க. யார் வேணாம் என்று சொன்னா ஃபஜ்ருடைய மூசனத்தை தொழுதா உலகத்தை விட சிறந்த கூடிய தருவதாக அல்லாஹ்வுடைய சொல்றாங்க. அதை செய்யுங்க, அதற்கு தயார் கிடையாது. வெள்ளிக்கிழமை ஃபஜ்ர் தொழுகைக்கு தனி சிறப்பு, அதை பின்பற்றுங்கள், அதற்கு ஆள் கிடையாது. ஆனால் அதை ஆர்வமூட்டுவதற்கும் சரியான ஆள் கிடையாது. மார்க்கத்திலே ஆதாரப்பூர்வமாக சொல்லப்படாத குறிப்பிட்ட நாட்களை ஏற்படுத்திக் கொண்டு அதிலே மக்களை ஆர்வமூட்டுகிறார்கள். அதில் காட்டக்கூடிய ஆர்வத்தை கடுகள வேண்டும். மார்க்கத்தில் சொல்லப்பட்ட தினந்தோறும் செய்யக்கூடிய எத்தனையோ ஆதாரப்பூர்வமான அமல்கள் உண்டு, அதில் காட்டுவார்களா என்றால் நிச்சயமாக காட்ட மாட்டார்கள். அன்பானவர்களே, அப்ப இதுவெல்லாம் ஒரு சடங்காக மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய வழிமுறை. சடங்குக்கு மார்க்கம் கிடையாது. ஏதோ வருஷத்துல ஒரு நாள், வருஷத்துல 2 நாள் சடங்குக்கு மார்க்கம் கிடையாது. மார்க்கம் என்பது தினந்தோறும் பின்பற்றக்கூடிய ஒரு அம்சம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தை சரியாக புரிந்து கொண்டு குர்ஆன் மற்றும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ், சஹாபாக்கள், இமாம்கள் அதை எப்படி நமக்கு எடுத்து தந்தார்களோ அந்த சரியான வழியில் பயணிப்பதுதான் உண்மையான அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்தாக இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய நேர்வழிகளை பயணிப்பதற்கு பேசுகிற எனக்கும் கேட்கிறவர்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் வ ஸாயிரில் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.